நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வைகை கரை காற்றே நில் ரொம்ப அழகான ஒரு மெலடி. பிரவஸ்தி இது எடுத்திருக்கான். கொஞ்சம் ஸ்ருதி குறைச்சாலும் சரணத்தில் ரொம்ப மேலே ஸ்ருதியில் அவளுக்கு ஒரு லைன் இருக்கு. அது ரொம்ப அழகாக ஹெட் வாய்ஸில் பாடக்கூடிய டெக்னிக் கற்றுன்னு இருக்கா. இன்னும் 2 ரவுண்ட் ஆகுது பர்ஃபெக்ட் ஆகிறதுக்கு. ஆனால் நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. பிரவஸ்தி, இந்த சாங் வந்து நீ எப்படி செலெக்ஷன் பண்ணிக்கிட்டேன்னு எனக்கு தெரியல. ஒரு லாங்குவேஜில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கேன்னு நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். மனோ சொன்னார். இது என்னென்னா பரவாயில்ல, பட் வந்து அது தப்பு இல்லை, మీకు తెలుగు బాగా తెలుసు కదా. ఇప్పుడు அந்த பல்லவியில் கொஞ்சம் சுத்தி கொடுங்க சார். வைகை கரை காத்தே பல்லவி பண்ண பாட வைகை கரை காத்தே பாட. வைகை கரை காற்றே நில்லு, வஞ்சித்தனை பார்த்தா சொல்லு, மன்னன் மனம் வாடிதென்று மங்கைதனை தேடுதென்று காத்தே பூங்காத்தே என் கண்மணி அவளை கண்டால் நீயும் காதோரம் போய் சொல்லு. வைகை கரை காத்தே நில்லு, வஞ்சிதனை பார்த்தா சொல்லு. வைகை கரை காத்தே நில்லு, வஞ்சிதனை பார்த்தா சொல்லு. அந்த வஞ்சி தனைன்னு பிரிக்க கூடாது. வஞ்சிதனை வஞ்சிதனை வஞ்சிதனை. அதே மாதிரி சரணத்தில் காதலில் வாழ்ந்த கன்னி மனம் காவலில் வாடையில் கன்னி விடும்னு. லவ்ல வாழ்ந்த கன்னி மனம் மீன்ஸ் அந்த பொண்ணு, அந்த கன்னியோட மனம் காவலில் வாடையில் கன்னி விடும். அந்த கன்னி வேற இந்த கன்னி வேற. ஒரு பழம் இருக்குன்னு வச்சுக்கேன், அந்த பழத்தை வச்சு அப்படியே போட்டு நசுக்கணும்னு வச்சுக்க, அது கன்னி போயிடும். அது பேர் கண்ணுதல்.
அதுவும் கன்னி தான், இதுவும் கன்னி தான். சின்ன நீ காதலில் வாழ்ந்த கன்னி மனம் காவலில் வாடையில் கன்னி விடும். ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஒரு அர்த்தம் வச்சுருப்பேன், ஒரு ஆழம் வச்சுருப்பேன். அது நல்லா சரணம் பண்ண அந்த இடம் கொஞ்சம் போயிடுச்சு. உனக்கு லிரிக்கோட நாட்டு ஒரு மேட்ரு, அந்த மீட்ரு மாறுனுச்சுன்னு வச்சுங்க. எப்பயுமே பாட்டில் தான் மெயின். திருக்கோவில் வாசல் இது திறக்கவில்லை, தெருக்கோடி பூஜை எது நடக்கவில்லை, தேவதையை காண்பதற்கு வகையும் இல்லை, தென்மொழியை கேட்பதற்கு வழியும் இல்லை, வகையும் இல்லை வழியும் இல்லை, தக்கட்ட தக்கட்ட தக்க அந்த தாளாங்குடி உட்காரணும் ஒரு சந்தமா. அது வந்து நீ பாடும்போது நல்லா பாடுற, மற்றதெல்லாம் சங்கதியெல்லாம் நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்சம் ப்ரொனன்சியேஷன் வரணும், இன்னும் கொஞ்சம் சங்கதியோட டச். அது வந்து ஜேசுதாஸ் அண்ணன் வந்து அது வந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே காத்தே பூங்காத்தே என் கண்மணி அவளை கண்டால் நீயும் காதோரம் போ சொல்லு. இது கம்போசிஷன் புல்லாங்குழல் வாசிச்சா எப்படிங்க அதை மாதிரி தான் நான் கம்போஸ் பண்ணேன். ஒரு ஃப்ளூட்டு நோட்டு வாசிச்சா என்ன ஃபீல் இருக்குமோ ஒரு அப்படியே காதை. ஆக்சுவலாக என்னோட மனைவி கல்யாணம் ஆனோடனே உஷா ஊருக்கு போயிட்டா. ஊருக்கு போனோன்னா கங்கை ஓரத்தில் நான் உட்காந்துருக்கேன், பை த சைட் ஆஃப் த கேஞ்சஸ், நார்த் இந்தியாவில் இருக்கக்குள்ள. கங்கை கரை காற்றே நில்லு, மங்கை தேனை பார்த்தா சொல்லுன்னு எழுதுனேன். டே என்னடா வட இந்தியாவில் உட்காந்து இந்த பாட்டு எழுதுற, அவள் மதுரைக்கார பொண்ணு, மதுரை பொண்ணாக இருந்தால் என்ன எழுதுவேன், வைகைக்காரை காத்தே நில்லு, வஞ்சிதனை பார்த்தா சொல்லு, மன்னன் மனம் பாடுதென்று மங்கிதனை தேடுதென்று, காத்தே பூங்காத்தே என் கண்மணி எவளை கண்டால் காதோரம் போய் சொல்லுன்ன. எதை காதோரம் போய் எதை சொல்லுன்ன, காதலை சொல்லு, காதிலை சொல்லு, காதலை சொல்லு. ஒரு ரசிகன், இது ஒரு அந்த மாதிரி ஒரு கம்போசர், அந்த மாதிரி இதை பாட்டை இந்த மாதிரி இளந்தளிர்கள் நீங்கள்லாம் பாடுறதை கேட்கும்போது சந்தோஷமா நல்லா பாடினேன். இன்னும் கொஞ்சம் இது இன்னொன்று எனக்கு இன்னைக்கு ஒரு பெரிய இது, ஒரு மேல் வாய்ஸ் போட்டு ஒரு ஜேசன்னு பாலுன்னு இவங்களெல்லாம் பாட வச்ச பாட்டெல்லாம் பெண் குழந்தைங்க நீங்கள் பாடி கலக்குறீங்களே, அதை பார்க்கும்போது எனக்கே ஒன்றும் புரியல. தாசன்னா எல்லா நிகழ்ச்சியில் அவரோட எல்லா ப்ரோக்ராம்ஸில் இந்த பாட்டு பாடி நான் நிறைய கான்சர்ட்ஸ் போயிருக்கேன். அப்போ எல்லாம் இது பாட்டு கேட்டு கேட்டு எனக்கு அவ்வளோ பிடிச்ச பாட்டு. ரொம்ப நல்லா பாடியிருக்கேன் பிரவஸ்தி. எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா அந்த ஹை நோட்டு நீ டச் பண்ணியிருக்க. யூஸ்வலி உன்னோட ரியல் வாய்ஸில் பாடும்போது அந்த நோட்டு டச் பண்ணுறது கஷ்டம்னு நீ அதில் ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி அந்த நோட்டு டச் பண்ணி பாடினது எனக்கு ரொம்ப சந்தோஷம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.